ஒரு கடற்கரையில ஒரு செல்வம் மிகுந்த மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு பல பறவைகளை வளர்த்துட்டு வந்தாரு. அந்த பறவைகளில் ஒன்றா ஒரு காகமும் வளர்ந்துட்டு வந்துச்சு. அந்த செல்வந்தர் அந்த பறவைகளுக்கும் அந்த காகத்துக்கும் தினமும் உணவளிச்சுட்டு வந்தாரு. அந்த காகம் தன்னோட உணவை சாப்பிட்றது இல்லாமல் மற்ற பறவைகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவையும் திருடி அந்த பறவைகளை விரட்டி சாப்பிட்டுட்டு வந்துச்சு. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த காகமும் ரொம்ப பருத்து இருந்துச்சு. அந்த காகத்தோட குணத்தை பற்றி சொல்லணும்னா அது ரொம்ப அகங்காரமும் கர்வமும் கொண்டது. மற்றவங்களை ஏளனமாக பேசக்கூடிய குணமுடைய. ஒரு நாள் அந்த கடற்கரைக்கு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கிற நதியில 2 அன்னப்பறவைகள் நிற்பதை பார்த்த காகம் அந்த அன்னப்பறவைகளிடம் சென்று, நீங்க பார்ப்பதற்கு தான் ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா என்ன போல உங்களால எப்பயுமே பறக்க முடியாது அப்படின்னு கர்வமா சொல்லுச்சு. அதற்கு அந்த அன்னப்பறவைகளோ, நண்பா, நாங்க இங்க சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலாம் தான் வந்தோம், உன் கூட எந்த வாக்குவாதமும் பண்றதுக்கு வரல, அதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை அப்படின்னு பதிலளிச்சுதுங்க. இந்த காகமும், உங்களுக்கு தைரியம் இருந்தா என் கூட போட்டி போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கர்வமாக பேசிக்கிட்டு இருந்துச்சு. இதை கேட்ட அன்னப்பறவைகளும், சரி நாங்கள் போட்டிக்கு தயார், என்ன போட்டின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுச்சிங்க. இதற்கு அந்த காகமும், நாம் இங்கேருந்து சில மைல்கள் தூரம் பறப்போம், யார் முதல்ல போகிறாங்களோ அவங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பதிலளிச்சு. அந்த போட்டிக்கும் அன்னப்பறவைகளும் சரின்னு சொல்லி 3 பேருமே பறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த காகமும் தன்னோட உடல் எடை அதிகமாயிடுச்சு அப்படின்றத மறந்து போய் வேக வேகமா பறக்க ஆரம்பிச்சது. தனக்கு பின்னாடி வர அந்த அன்னப்பறவைகளை பார்த்து ஏளனமா சிரிச்சுக்கிட்டே பறந்துட்டு போச்சு. ஒரு கட்டத்துல அந்த காகம் சூர்வடைய ஆரம்பிச்சிடுச்சு. அது கடலுக்கு மேல பறக்கிறதால அதனால கீழே இறங்க முடியாது. அப்படியே கீழே இறங்கினாலும் அந்த கடல்ல மூழ்கி இறந்துடும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு. அதே சமயம் ரொம்ப களைப்பாவும் பறந்துகிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த அன்னப்பறவைகளில் ஒன்று காகத்துக்கிட்ட வந்து, நண்பா, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், என்ன ஆச்சு, நீ ரொம்ப களைப்படைஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. உடனே அந்த காகமும், என்னால பறக்க முடியல, இன்னும் சிறிது தூரம் பறந்தா கண்டிப்பா நான் இந்த கடல்ல விழுந்து மூழ்கி இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதற்கு அந்த அன்னப்பறவையோ, சரி நீ கவலைப்படாத, என் முதுகுல ஏறிக்கோ, நான் உன்னை கரையில கொண்டு போய் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே காகமும் அன்னப்பறவையோட முதுகுல ஏறி கரைக்கு பத்திரமா போய் சேர்ந்துச்சு. கரைக்கு சென்ற காகமும் அன்னப்பறவைகளை பார்த்து, நண்பா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்பவும் கர்வமாகவும் அகங்காரமாகவும் பேசிட்டேன், நீங்க மட்டும் எனக்கு உதவலை அப்படின்னா கண்டிப்பா அந்த கடல்ல மூழ்கி நான் இறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு. அந்த அன்னப்பறவைகளோ காகம் கேட்ட அந்த மன்னிப்பை ஏற்று 3 பேருமே நண்பர்களாகிட்டாங்க. இந்த ஒரு கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்னைக்குமே நம்ம கர்வத்தோடையும் அகங்காரத்தோடையும் நடந்துக்க கூடாது, அது என்னைக்குமே கை கொடுக்காது.